ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கி குருமா. யூஸ்வலி நம்ம முள்ளங்கியில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு சாம்பார் வைப்போம், அப்படி இல்லைன்னா ஒரு சட்னி பண்ணுவோம். பட் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அந்த டேஸ்ட்டு சுத்தமாக முள்ளங்கியில் பண்ணத டேஸ்ட்டே தெரியாது. ஸோ உடம்புக்கு அவ்வளோ உங்களுக்கே தெரியும் முள்ளங்கி எவ்வளோ அதில் நிறைய நீர் சத்து அந்த கண்டென்ட் இருக்குதுன்னு. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா அது ஃபைன் பேஸ்ட்டு வந்ததுக்கப்புறமா இது நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு வரேன். இப்போ இதை நான் கிரைண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல திக் பேஸ்ட்டாக உங்களுக்கு வரும். இப்போ இதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சோண்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய், பட்டை, ரெண்டு பிரிஞ்சி இலை, இப்போ இதில் நம்ம ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுமே அதில் நான் இப்போது க்ரீன் சில்லி அண்ட் டொமேட்டோஸ் ரெண்டுமே போட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு முள்ளங்கி சுத்தமாக பிடிக்காது. அந்த வெஜிடபிள் பார்த்தாவே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதில் நிறைய ஒரு நியூட்ரியன்ஸு, நிறைய ஒரு வாட்டர் கண்டென்ட் வெஜிடபிள். ஸோ அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. சுத்தமாக அவங்களால அந்த முள்ளங்கி வெஜிடபிள் கண்டே பிடிக்க முடியாது. ப்ளஸ் அவங்களும் அந்த வெஜிடபிள் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி திருப்தியாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம நிறைய மசாலா ஐட்டமு, அப்புறமா அந்த கோகோனட் அரைச்சி எல்லாம் ஊற்றுறதுனால அவங்களால அந்த மசாலா டேஸ்ட் ஃபுல்லாக அந்த முள்ளங்கியை டாமினேட் பண்ணிடும். இதுலேயே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டாணி, முருங்கைக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதை எதுவுமே ஆட் பண்ணலை. இன்றைக்கி வெறும் முள்ளங்கி மட்டும் கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டு அதை வச்சு தான் நான் குருமா பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பட்டாணி, முருங்கைக்காய் அதெல்லாம் கூட ஆட் பண்ணி, இப்போ நம்ம அந்த தக்காளி வதக்குறோம் இல்லையா, அதை அப்போவே நீங்கள் பட்டாணி, முருங்கைக்காயெல்லாம் கூட போட்டு வதக்கி அந்த முள்ளங்கி பேஸ்ட்டு நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி நான் வெறும் முள்ளங்கி வச்சு தான் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா அதுவும் போட்டு நல்லா அதுவும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த முள்ளங்கியை இதில் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முள்ளங்கி நம்ம பச்சையாக போட்டிருக்கனால இது நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ இது நம்ம கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கலாம். 5
5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் இன்னும் வந்து சில்லி பவுடரை ஆட் பண்ணலை. அதுக்குள்ளே கலர் பாருங்கள். நம்ம அந்த டொமேட்டோஸ் கொஞ்சம் நல்லா 2 டொமேட்டோஸ் போட்டதுனால அந்த கலரே வந்து நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போது இது நல்லா குக் ஆகிடுச்சு, ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ நம்ம பேஸ்ட்டுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சிருந்த தேங்காய், கொஞ்சோண்டு கசகசை போடுறேன். கசகசை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. குருமா பார்க்க திக்காக நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றி திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். வாசனையே செம்மையாக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே வெஜிடபிள் குருமா, இன்னும் ஏதாவது பீஸ் குருமா அதெல்லாம் பண்ணுவோம். பட் இது வந்து முள்ளங்கி குருமாவில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். அளவு சால்ட், இப்போது இது வந்து சிம்லேயே வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் இது அப்படியே குக் ஆகட்டும். கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி போடலாம். என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் போடலை. ஆனால் கார்னிஷிங்கை கண்டிப்பாக நீங்கள் கொத்தமல்லி போடுங்க. அப்போ இன்னும் டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து இன்னும் உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முள்ளங்கி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடியாக இருக்குது. இது இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா, ரொம்ப பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறமா பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து எந்த வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நான் மீண்டும் உங்களை இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாடா, பை.